விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது விஜய் மேல இப்போ வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா பாஜகவோட கைப்பாவையா அவர் மாறிட்டாரு அப்படிங்கிறதா விஜய் மேல வைக்கக்கூடிய ஒரு ஒரு முதன்மையான விமர்சனமா இருக்கு. பாஜகவோட பி டீம்னு சொல்லி விஜயை சொல்லக்கூடியது. திமுக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களே பிஜேபியோட ஆளுதான் அவரு அப்படின்றது நிறைய பேர் ஊடகவியலாளர் உட்பட நிறைய பேர் தொடர்ச்சியா அதை முன்னெடுத்துட்டு வராங்க அந்த ஒரு கருத்தை. அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்க குறிப்பா உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடந்தப்போ ஒரிஜினா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். என்னன்னா திமுக தரப்புல உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய டாப் ஒரு 40 வழக்கறிஞர்களை புக்கிங் பண்ணி வச்சுட்டாங்க, எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரிஜினாவோட குற்றச்சாட்டா இருக்கு. அந்த பட்சத்துல அங்க யார்கிட்ட போறாங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்திட்ட போனதாகவும் அவர் அமித்ஷா மூலமா ஒரு 2 அட்வொகேட்டை அரேஞ்ச் பண்றாரு. யார் அவங்க அப்படின்னா அரிமா சுந்தரம், கோபால் சுப்பிரமணியம். இவங்க 2 பேரும் தான் நீதிமன்றத்துல வாதாடி இடைக்கால தடை வாங்கி கொடுக்குறாங்க இங்க உள்ள அந்த சிறப்பு குழுவுக்கு, எஸ்ஐடிக்கு. சோ இந்த விஷயத்தினால என்னன்னா பாஜக சொல்றதை கேட்கிற இடத்துல விஜய் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது விஜயால இப்போதைக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிபிஐ அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும், ஏன்னா அந்த வழக்குன்றது இப்போதைக்கு முடியாது. நம்ம பொதுவா பார்க்கும்போது சிபிஐ எடுத்த வழக்குங்கிறது கிட்டத்தட்ட 7-8 வருஷம்லாம் ஆயிருக்காது. ஸ்டெர்லைட்ல இருந்து பல வழக்குகள் நம்ம பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த கட்டமா இந்த இடைக்கால தடை வாங்கினதுக்கு பிறகு அடுத்த கட்டமா என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னா நீங்க கூட்டணிக்குள்ள வரணும், பிஜேபியோட கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்லும்போது விஜய் தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா இப்போ உங்களுக்கான டார்கெட் வீழ்த்துறது வீழ்த்துறதுதான். அதை நாங்க சிறப்பா செய்வோம். இப்போ நீங்க கூட்டணிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமா சிறுபான்மையினர் ஓட்டை எங்கிட்ட இருந்து எடுத்துரும். ஏன்னா சிறுபான்மையினர் நிறைய பேர் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஏன்னா திமுக இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. சிறைவாசிகள் விடுதலையிலிருந்து நிறைய விஷயங்கள், வக்பு வாரிய சட்டத்தில இருந்து நிறைய விஷயங்கள் மேல திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் மேல ஒரு ஒரு விதமான ஒரு பிணக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இஸ்லாமியர்களுடைய வாக்கு எனக்கு வரும், நீங்க கூட்டணிக்குள்ள வந்தீங்கன்னா அது தப்பா போயிடும், உங்களுக்கு 2029 எம்பி தேர்தலை நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு விஜய் தரப்புல பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது.